வணக்கம் நண்பர்களே. 60 வயசுக்கு அப்புறம் கால்வலி, முதுகுவலி, மூட்டுகள்ல சத்தம், இவை எல்லாமே சாதாரணம் நினைக்கிறீங்களா? அது சாதாரணம் இல்லைங்க. அது உங்க எலும்புகள் பலவீனம் ஆகுறதுக்கு காட்டக்கூடிய ஒரு சிக்னல், அறிகுறி தான். ஸோ நீங்க இப்பவே கவனிக்க வேண்டும். இல்லைன்னா பின்னாடி மிகப்பெரிய பிரச்சனையில போய் முடிய ஆரம்பிக்கும். பலரும் என்ன பண்றாங்கன்னா, தினமும் முட்டை சாப்பிட்றாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா? ஒரு சாதாரண உணவு முட்டைய விட 200 மடங்கு எலும்பு பலத்தை கொடுக்குது. ஸோ இன்னைக்கு அந்த ஒரு உணவை தான் நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாருக்கும் முட்டை பிடிக்கும்னு சொல்ல முடியாது. முட்டை பிடிக்காதவர்கள் என்ன பண்றாங்கன்னா, சில உணவுகளை சாப்பிட்றதே இல்லை. ஸோ அதுக்கு ஈக்குவலான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். இன்னைக்கு ரகசிய உணவை, அந்த ஒரு உணவை எப்படி சாப்பிடணும், எவ்வளவு நாள் சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும், எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக அந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் யாராவது நினச்சது உண்டா, ஏன் இப்போ கால் வலி அதிகமாயிட்டு இருக்குது அப்படின்னு? வயது ஆக ஆக என்ன நடக்கும்? கால்சியம் குறைபாடு ஏற்படும். உடலில் சுண்ணாம்பு சத்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி விட்டமின் டியும் குறைபட ஆரம்பிக்கும். எலும்புகளுடைய அடர்த்தியும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனால தான் எலும்புகளோட சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. மூட்டுகளில் அந்த சவுண்டு டக் டிக் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும்ல, நடக்கும்போது அது எல்லாமே வர ஆரம்பிக்கும். மூட்டுகள் பலமாக ஆரம்பிக்கும். மூட்டு வலி, கை வலி, கால் வலி, இடுப்பு வலி எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஏன்னா எலும்புகள் தேய்மானம் ஆகிது. ஸோ இதனால தான் நடக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. படிக்கட்டு ஏற முடியல, இறங்க முடியல, இரவில் வலி அதிகமாகவே இருக்குது. ஸோ இது நீங்கள் சாதாரணமாக ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டுருப்பீங்க, திடீர்னு ஸ்லிப்பாகி கீழே விழுந்தால் கூட எலும்பு முறிவு ஏற்படும், அபாயம் கூட ஏற்படும். ஏன்னா அந்த அளவுக்கு கால்சியம் சத்து உங்கள் உடலில் குறைஞ்சிருக்கும். ஸோ முட்டை நல்லது தான். முட்டையில் கால்சியம் சத்து இருக்குது, புரோட்டீன்ஸும் இருக்குது. ஆனால் அது மட்டும்தானா? ஆனால் அது மட்டும் போதவே போதாது. அதை விட பல மடங்கு சத்து கொண்ட ஒரு அதிசய உணவு அது என்னன்னு தெரியுமா? அதுதாங்க எள்ளு. நீங்கள் யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்கல்ல. எள்ளுங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு உணவு தான். இதை இங்கிலீஷில் சீசேம் சீட், இதிலிருந்து தான் நல்லெண்ணெய் தயாரிக்கப்படுது. அது ஜிஞ்சிலி ஆயில். நம்ம வீட்டு சமையலரில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண எள்ளு தான் நம்மளுடைய எலும்புகளை வலுவாக்குறதுக்கு பயன்படுது. ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது எள் அப்படின்னா, இதில் நிறையா பவர்ஃபுல்லான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. ரிச் கால்சியம் இருக்குது, அது அதிக அளவில் கால்சியம் சத்து இருக்குது, மெக்னீஷியம் நிறைஞ்சிருக்குது, ஜிங்க் இருக்குது, புரோட்டீன்ஸ் இருக்குது. 100 கிராம் எள்ளில் இருக்கிற கால்சியம் முட்டையை விட பல மடங்கு அதிகமாகவே இருக்குது. நோட் பண்ணிக்கிறங்க. வெறும் 100 கிராம் தான் நான் சொல்கிறேன். வெறும் 100 கிராம் எள்ளில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தை விட முட்டையை விட பல மடங்கு அதிகமாக இருக்குது. நம்ம இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கால்சியம் அப்படிங்கிற ஒரு சத்துக்கு முட்டையை மட்டுமே உணவாக எடுத்துக்கிறோம். இந்த எள்ளு, இந்த கருப்புலந்து, இது எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டோம். நம்மளுடைய முன்னோர்கள் இந்த உணவுகளை தான் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இனிமேவாவது நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது எள்ளு, கருப்பு உளுந்து இதெல்லாமே நம்ம எடுத்துக்கிறணும். ஸோ இது ரெண்டுலேயுமே அதிக அளவில் கால்சியம் இருக்குது. அதே மாதிரி ராகி, அதாவது கேழ்வரகுன்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த கேழ்வரகுலையுமே ரிச் கால்சியம் இருக்குது. ஸோ வாரத்துக்கு ஒரு முறை ராகி, அதாவது கேழ்வரகு கூழ் எடுத்துக்கிறேங்க, இல்லைனா கேழ்வரகு தோசை எடுத்துக்கிறேங்க. அதே மாதிரி உளுந்தங்கஞ்சி எடுத்துக்கிறேங்க. எள்ளில் எள்ளு உருண்டை எடுத்துக்கிறேங்க. இல்லைன்னா இதை எப்படி பயன்படுத்தணும் ஈஸியான மெத்தடில் அப்படிங்கிறத நான் இப்போ பின்னாடி சொல்கிறேன். ஸோ இதை நம்ம எடுக்கும்போது எலும்புகள் பலப்படும், மூட்டு வலி குறையும், பற்கள்லாம் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய பேர் வயதானவர்களுக்கு என்னென்னா பல் ஆட ஆரம்பிச்சிரும், ஒய்யாமல் பூச்சிப்பல் வரும். ஸோ இது எல்லாமே வர்றதுக்கு காரணம் பல் ஸ்ட்ராங்காக இல்லாததுனால. ஸோ உங்களுடைய பற்களை ஸ்ட்ராங்காக்குறதுக்கு கால்சியம் நிறைந்த உணவுகள், அதாவது உடல் சக்தியும் கூட ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது எள்ளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான முறையில் டெய்லி நான் எப்படி உணவில் எள்ளு சேர்த்துக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அவங்களுக்காக
தான் இந்த மெத்தட் நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு பவுடரை வந்து நீங்கள் டெய்லியுமே நீங்கள் குடிக்கக்கூடிய பால் இருக்குல்ல, பாலில் கலந்து நீங்கள் குடிங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக இருக்கக்கூடிய எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் நைட்டு எடுத்துட்டு அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் அதை அரைச்சி பாலில் போட்டு குடிக்கலாம். இல்லைன்னா அப்படியே வாயில் போட்டு மென்று சாப்பிட்லாம். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய பெஸ்ட்டு மெத்தட் என்னென்னா, எள்ளை வந்து வறுத்து பவுட்ரு பண்ணி, இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். 1 மாதத்திற்கு தேவையான எள்ளு வாங்கிக்கிறேங்க. வாங்கிட்டு அதை நல்லாவே வறுத்து எடுத்துக்கிறேங்க. ஸோ வறுத்து எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணிவிட்டு அதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டெய்லியுமே 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு பவுட்ரு எடுத்து பாலில் நல்லா கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. இல்லை பால் எனக்கு பிடிக்காது, பாலில் எனக்கு குடிக்க பிடிக்காது, சிலருக்கு பாலே பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 1 டேபிள் ஸ்பூன் பவுடரை எடுத்து டெய்லி மதியானம் நம்ம சாதம் சாப்பிடுவோம்ல, அந்த சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு பவுடரை சேர்த்து நீங்கள் சாதத்தோடு சேர்த்து பசைஞ்சு டெய்லியும் சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுடைய எலும்புகள் இரும்பு மாதிரி ஆக ஆரம்பிக்கும். ஸோ எவ்வளோ நாள் இது சாப்பிடணும்னா குறைஞ்சதும் 30 நாட்களாவது நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். தினமும் நீங்கள் சாப்பிடணும். ஸோ தொடர்ந்து எடுத்தால் தான் நல்ல ஒரு மாற்றம் உங்கள் உடலுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் 15 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போதே உங்கள் உடலில் வந்து நல்ல ஒரு சேஞ்ச் தெரியும். ஸோ நீங்கள் ரொம்பவும் ஆக்டிவாக இயங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நடப்பீங்க, ஓடுவீங்க. அந்த அளவுக்கு எனர்ஜியும் உங்கள் உடலுக்கு கிடைக்கும். 30 நாட்களில் உங்கள் பாடி ஃபுல்லாமே நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது கூடவே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சில டிப்ஸ் என்னென்னா, காலையில் சூரிய ஒளியில் கண்டிப்பாக நீங்கள் உட்கார்ந்துருக்கணும், இல்லைன்னா நடக்கணும், இல்லைனா யோகா, மூச்சு பயிற்சி இந்த மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக சூரிய ஒளி உங்கள் உடலுக்கு மிகவும் அவசியம். ஏன்னா அதில் தான் விட்டமின் டி இருக்குது. ஸோ விட்டமின் டி நம்ம உடலுக்குள்ளே இருந்தால் தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருந்து இந்த கால்சியம் சத்து உறிஞ்சி நம்ம உடல் முழுமையாக எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ விட்டமின் டி ரொம்ப ரொம்ப அவசியம். அது சூரிய ஒளியிலேருந்து இருக்குது. ஸோ டெய்லி நீங்கள் சூரிய ஒளியில் ஒரு 10 இல்லைன்னா 15 நிமிஷம் வந்து நீங்கள் இருக்கலாம். அடுத்து லேசான ஒரு நடைப்பயிற்சி வந்து டெய்லியும் மேற்கொள்ளுங்கள். அதுவும் ஒரு 15 நிமிஷம் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அதிக அளவில் தண்ணீர் எடுத்துக்கிறேங்க. அதாவது ஒரு நாளைக்கு தேவையான 2.5 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறேங்க. அடுத்து தூக்கம் 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கி எந்திரிக்கணும். ஸோ இந்த விஷயத்தை மட்டும் சேர்த்து நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா டபுள் மடங்கு வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா 60 வயதுலையும் 20 வயது இளைஞனை போல் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இயங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி அதிக அளவில் சாப்பிட வேண்டாம். ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு மட்டுமே எடுத்துக்கிறேங்க. ஸோ உணவோடைய அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும். ஸோ இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அதே மாதிரி உணவே மருந்து. ஸோ நீங்கள் எந்த ஒரு மாத்திரை மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி உணவு மூலியமாக சரி பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன்னா உணவுகள் மூலியமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. நீங்கள் மாத்திரை மருந்து இது அதிகமாக எடுக்க உங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேதமடைய ஆரம்பிக்கும். ஸோ பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால தான் உணவே மருந்து கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற இந்த சிம்பிள் ஃபுட் ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.